புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் ஸ்க்ராலில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை தான் நம்ம எடுத்து பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது சீனாவை இந்தியா ரொம்ப எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என்கிற பொருளில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு பொன்ராஜ். வணக்கம். ஒரு முக்கியமான கட்டுரை. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு உலக அரங்கில் ஒரு ஆடுபுலி ஆட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப எழுதப்பட்டிருக்கிற கட்டுரை. அதில் இந்த கட்டுரை சொல்வது சீன வெளியுறவு அமைச்சரினுடைய 2 நாள் இந்திய பயணம், அதுவும் 2020 கல்வான் தாக்குதலுக்கு பிறகு இந்த பயணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒரு கூட்டறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ட்ரம்ப்புக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ட்ரம்ப் 50% டேரிஃப் இந்தியாவுக்கு போட்டது மற்ற நாடுகளுக்கும் சைனா போன்ற நாடுகளுக்கு இம்போர்ட் டேரிஃபை கூட்டினது, இதெல்லாம் சேர்த்து ஒரு யூனிபோலார் டைரக்ஷன்லேருந்து மல்டிபோலார் டைரக்ஷனுக்கு மாற்றிருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷனே யூனிபோலார் டு மல்டிபோலார், அதுதான் சைனா அவருடைய விஷனை அனௌன்ஸ் பண்ணுறாரு ஜி பிங்சிங். ஸோ அப்போ என்னது ஃபார் கிராண்ட் எல்லா பிரிக்ஸ் நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் இந்த அமெரிக்காவினுடைய ட்ரேட் அக்ரஷனை டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில், ஏஐ ஃப்ரண்ட்டில், டீப் டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில் எப்படி நாலேஜ் பேஸ்ட் எக்கானமியில் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்ற ஒரு சிஸ்டமிக்கை கொண்டாந்துருக்காங்க. ஆனால் இதை இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவும் இதை எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த போகிறாங்க, அதான் எப்படி டாலருக்கு டீடாலரைசேஷன் எப்படி கொண்டாட போகிறாங்க, டீடாலரைசேஷன் பண்ணி இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரேட் செட்டில்மெண்ட்டை ரூபிள் அண்டு ரஷ்யா ஆர்பிளாக் இவங்களுடைய கரன்சியை வச்ச டாலர் இல்லாமல் எப்படி செட்டில் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்திருக்கு இப்போ. ஓகே. ஆனால் இதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பிரிக்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், 45% ஆஃப் த வேர்ல்டு ஜிடிபி. ஓகே. பிரிக்ஸ் மட்டுமே. ஓகே. அப்போ 50% ஆஃப் த வேர்ல்டு ஜிடிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த 4 நாடுகளுமே ஒரு யூனிஃபைடு கரன்சி லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா வர்றது கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. யூரோப்பியன் யூனியன் விட மாட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் சிங்கிள் கரன்சி கொண்டாந்தாங்கல்ல, ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களால சக்சஸ் பண்ண முடியல. அமெரிக்கா ஒரு நெருக்கடி கொடுக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய பொருளாதாரம் வேறுபாடா இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் வேறுபாடா இருக்கு. அப்போ அவங்க கரன்சியில அவங்களால ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்போ அதே பிரச்சனை பிரிக்ஸுக்கு இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் பொருளாதாரத்தில் முன்னேறி வரணும். நீங்கள் சொல்வதில் நம்ம ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சீனாவை ஒரு எச்சரிக்கையோடையே பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் சொன்னப்போனால் பலருமே ஒரு நம்பத்தகுந்த கூட்டாளி அல்லன்றதெல்லாம் நம்ம தரப்பில் இருந்தெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த கட்டுரையிலுமே கூட்டறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டது, ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம்லாம் சொல்லப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி சீனா ஒரு முன்னெடுப்பெல்லாம் செஞ்சாலும் கூட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த பயணத்தின் போது கூட ரொம்ப எச்சரிக்கையோடு தான் இருந்தாங்கன்னு குறிப்பிடுறதை எப்படி புரிஞ்சு? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும், சைனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வல்லரசு, பொருளாதார வல்லரசாக மாறணுன்றதான் அவங்களுடைய லட்சியம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அதில் அனைத்தையுமே தன் கையில் கொண்டாந்துட்டாங்க அவங்க. ஓகே. டியூ டு கிராண்ட்ஸு, ஃபண்டு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாம் பண்ணி அந்த கான்ட்ரிபியூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அவங்க கையில் கொண்டாண்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நினச்சா கூட இந்தியா மேலே படையெடுக்க முடியும். ஆனால் அந்த பார்டர் லெவல்லே வச்சு ஒரு த்ரெட்டனிங் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்போ அந்த ஒரு அவநம்பிக்கை, அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், அந்த கான்ஃப்ளிக்ட், பார்டர் கான்ஃப்ளிக்ட் இல்லை, நாங்கள் உங்களோட பார்டர் கான்ஃப்ளிக்ட் வரல, நான் கை கொடுக்க வரேன் அப்படின்னு சைனா முதல்ல நம்பிக்கையோட இந்தியாவை நம்ப வைக்கக்கூடிய பணியில் அது சைனா இறங்கணும். ஆனால் அது இல்லை எப்போ என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இந்தியா சைடில் இருக்குது. அப்போ இந்தியாவும் சைனாவும் 2 இணைஞ்சு கை கொடுத்து பொருளாதாரத்தில் ஒன்றுக்கு ஒன்று முன்னால் வந்தோம்னா நம்ம பெரிய லெவலில் வர முடியும். அதே இடம்தான் திரு பொன்ராஜ். இந்தியா சீனா கூட்டணியாக இருக்க வேண்டும்னு சீன அமைச்சரே பேசியது ஒரு புறம். ஆனால் இந்த கட்டுரையில் குறிப்பிடுவது அப்புறம் இந்திய பயணத்தை முடிச்சுட்டு அவர் பாகிஸ்தான் போனதை சுட்டி காட்டுறாங்க.
அதையும் நம்ம சந்தேகமா பார்க்கணுமா? இவங்க பாகிஸ்தானோட போய் பாகிஸ்தானை பலப்படுத்துற மாதிரி இருப்பாங்களோ அப்படிலாம் நம்ம எச்சரிக்கையா சீனாவை பார்க்கணுமா? அது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவை வந்து ஒரு சைனாவுக்கு நிகராக இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டாக நினைக்கிறாங்க. ஓ, யுஎஸ் மட்டும் இல்லை, யுஎஸ்ஏ, சைனா அண்ட் ரஷ்யா எல்லாமே இந்தியாவை ஒரு பொட்டன்ஷியல் எக்கனாமிக் சூப்பர் பவராக வர்றதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இந்தியாவுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இந்தியாவை என்றைக்குமே ஒரு த்ரெட்டனிங் பொசிஷன்லேயே வச்சுருக்கணும், வளர விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்தில் திரு பொன்ராஜ், நீங்கள் சொன்ன மாதிரி சீனா வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பை செய்கிறப்ப வர்த்தகம், தொழில்நுட்பம் இது மாதிரியான விஷயங்களில் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழல்னா கூட இந்திய சீன வர்த்தக உறவை வளர்க்கறதுல சீனாவோட முயற்சி ரொம்ப குறைவாக தான் இருக்குன்ற மாதிரி கட்டுரை சொல்கிறது என்ன? அவங்க அதில் ஏதாவது இல்லை தயக்கம் இருக்கா? இல்லை, சீனாவோட வர்த்தகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ பண்ணுறோம்னா பைலேட்ரல் ட்ரேடு இந்த லாஸ்ட் இயரில் 118 பில்லியன், அமெரிக்காவோட பண்ணுறது 80 பில்லியன். 80 பில்லியன் தான் அமெரிக்காவோட நம்ம பண்ணுறோம். ஓகே, சீனாவோட 118 பில்லியன் பண்ணுறோம். ஓகே ஓகே. இப்போ சைனாவை பொறுத்தவரை எடுத்துக்கோங்களேன், 118 பில்லியனில் 16 பில்லியன் வந்து இம்போர்ட். ஓகே. 101 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் வந்து 16 பில்லியன் தான். சைனாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது 16 பில்லியன் தான். ஆனால் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது 101 பில்லியன். 101 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது 80 பில்லியன், சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது 16 பில்லியன். ஓகே ஓகே, சரிங்களா? அப்போ இது எல்லாமே வந்து இங்கே தான் நம்ம வந்து கவனமாக வேல்யூடேஷன் எதில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எதில் இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ அயன் ஓரை மட்டும் இங்கேருந்து அனுப்புகிறோம், என்ஜினியரிங் குட்ஸு, அடுத்து வந்து மெரைன் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே. இம்போர்ட் பண்ணுறது வந்து எலக்ட்ரிக்கல், மெஷினரி, எக்யூப்மெண்ட்டு, நியூக்ளியர் ரியாக்டர்ஸு, மெஷினரி, ஆர்கானிக் கெமிக்கல்ஸு, பிளாஸ்டிக், ஃபெர்டிலைசர் எத்தனை எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். இத்தனையும் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ ஃபெர்டிலைசரில் நம்ம தண்ணீரை விடையில, இது ஒரு சிக்கல். கெமிக்கல்ஸில் தண்ணீரை விடையில, இது இன்ஜினியரிங் குட்ஸில் தண்ணீரை விடையில, மெஷினரியில் தண்ணீரை விட, இப்போ இத்தனை விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டு அப்போ சைனாவை நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ நான் நிறைவாக திரு பொன்ராஜ், நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப்போட அதிரடி நடவடிக்கைக்கு பிறகு உலக அரசியலே கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னா, அந்த திசைவழி போக்கே மாறி இருக்கு. சீனா, ரஷ்யா ஒரு முன்னெடுப்பு, பிரிக்ஸ் அமைப்பு முன்னெடுப்புன்னா நம்ம சீனாவை எப்படி அணுகணும்? கற்றையாளர் எச்சரிக்கையோடையே அணுகுங்க, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பார்வை எப்படி தான் நம்ம அணுகணும் சீனா? அதாவது மேனுஃபேக்சர் லோக்கலி, மார்க்கெட் குளோபலி. ஓகே. இந்த ஒரே வார்த்தை தான் 1980 அவங்க கொண்டாந்த ஒரே தாரக மந்திரம், மேனுஃபேக்சர் லோக்கலி, மார்க்கெட் குளோபலி. அப்போ மேனுஃபேக்சர் லோக்கலின்னு என்னது? டெக்னாலஜி இல்லை, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணாங்க? எல்லாம் ஃபாரின் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து மெஷின்ஸை உள்ள கொண்டாந்தாங்க. ஓகே. மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றினான், அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணால் எல்லாரும் இங்கே வந்து லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங்னா சைனா தான் நம்மளுக்கு. தென் எக்ஸ்போர்ட் குளோபலி கொண்டாந்த உடனே ஒரு 10 இயர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்டை அப்படியே ஐபி ரைட்ஸை அப்படியே வச்சு பண்ணான். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணால் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டான். ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு ஐபி ரைட்ஸை ஷேர் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவனே அதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ இங்கே வந்து நம்மகிட்ட வந்து இந்தியாவில் இருக்கவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதிகம் கிடையாது, எல்லாம் பிஸ்னஸ் மேன் தான் இருக்காங்க. ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இந்தியாவில். அமெரிக்காவில் இருக்க மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் கிடையாது, வேறு எலன் மாஸ்க் மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் கிடையாது, டாட்டா மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் இங்கே 1 or 2 பீப்புள் தான். டாட்டா, மகேந்திரா இந்த மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க. ஆனால் இங்கே வி நீட் மோர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தேன் ட்ரேடர்ஸ் லைக் அதானி, அம்பானி. அது மாதிரி வந்து அப்போ அவங்களால தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாந்து இதை வந்து நம்மளுடைய இன்னோவேஷனை கூட்ட முடியும். நிச்சயமாக நீங்கள் வெளியுறவு கொள்கை, அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், பார்வைகள்னு பற்றி பேசுகிறப்ப நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, எந்த நாடையும் நம்ம தன்னிறைவு அடைஞ்சு அணுகிறப்ப அது நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி திரு பொன்ராஜ். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.